ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, லட்சக்கணக்கான ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்களுக்கு பெரிய பரிசை அளித்த மத்திய அரசு. வாங்க டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். புத்தாண்டை முன்னிட்டு லட்சக்கணக்கான ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்களுக்கு மத்திய அரசு பெரிய பரிசை வழங்கியுள்ளது. இந்த ஓய்வூதியதாரர்களுக்கு சிகிச்சைக்காக நிலையான மருத்துவ உதவித்தொகை வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது ஓய்வூதியம் பெறுவோர் தங்கள் அன்றாட மருத்துவ செலவுகளை சமாளிக்க உதவும். மத்திய அரசின் சுகாதார திட்டம் அல்லது வேறு எந்த சுகாதார திட்டத்தின் கீழ் வராத இடங்களில் வசிக்கும் ஓய்வூதியதாரர்களுக்கு இந்த உதவித்தொகை கிடைக்கும். ஓய்வூதியத்துடன் உதவித்தொகை மட்டும் வழங்கப்படும். மத்திய அரசின் பணியாளர் துறை இயக்குனர் ரவீந்திரகுமார் உத்தரவின்படி தேசிய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு FMA வழங்கப்படும். வங்கி அல்லது ஓய்வூதியத்துறையானது ஓய்வூதியத்துடன் நிலையான மருத்துவ உதவித்தொகையை வழங்கும். மே 2014 மத்திய அரசு குடும்ப ஓய்வூதியதாரர்களின் நிலையான மருத்துவ உதவித்தொகையை ரூபாய் 100 ரூபாய் 300 உயர்த்தியது. அதே சமயம் பாதுகாப்புத்துறை ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கு ரூபாய் 500 FMA கிடைத்தது. இது ஆகஸ்ட் 2017 ரூபாய் 1000 உயர்த்தப்பட்டது. அரசு விதித்த நிபந்தனைன்னு பார்த்தீங்கன்னா, ஓய்வு பெற்ற ஊழியர் NPSன் கீழ் 10 ஆண்டுகள் பணிபுரிந்திருக்க வேண்டும். இறப்பு அல்லது விபத்து இயலாமையை ஏற்படுத்தினால் பல ஆண்டுகள் பணிபுரிந்த காலம் கருதப்படாது. FMA பெறும் ஓய்வூதியதாரர்கள் ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் மாதம் டிஜிட்டல் அல்லது உடல் வாழ்க்கை சான்றிதழை வழங்குவார்கள். நவம்பரில் ஓய்வூதியம் பெறுபவர் வாழ்க்கை சான்றிதழை சமர்ப்பித்த பிறகு ஜனவரி முதல் மருத்துவ உதவித்தொகை பெறத் தொடங்கும். ஓய்வூதியம் பெறுபவர் அல்லது குடும்ப ஓய்வூதியம் பெறுபவர் இறந்தால் குடும்ப உறுப்பினர்கள் இறப்பு சான்றிதழுடன் வங்கி அல்லது ஓய்வூதிய அலுவலகத்திற்கு தெரிவிக்க வேண்டும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.